அன்பர்களே, இன்று சங்கடகர சதுர்த்தி. தேனி ஸ்ரீ பெத்தாட்சி விநாயகர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். இந்த கோவில் தேனியில் பெரியகுளம் சாலையில் ரயில்வே கேட் அருகிலே அமைந்துள்ளது. இந்த கோவில் 300 வருட பழமையான கோவில். ஆரம்ப காலத்தில் சுயம்புவாக தோன்றியவர் இவர். தற்போது கன்னிமூலை கணபதியாக உள்ளார். இவரை பிரதானமாக வைத்து வணங்கி வந்தார்கள். இவருக்கு பின்புறம் பெரிய ஆலமரம் இருந்தது. சுமார் 100 வருடங்களுக்கு முன் பெத்தாட்சி அம்மா என்பவர் இந்த சுயம்பு விநாயகருக்கு பூஜை செய்து வழிபட்டு வந்தார். இங்கு வரும் பக்தர்களுக்கு சேவை செய்து வந்தார். அவர் காலத்திற்கு பின் இந்த விநாயகரை யாரோ எடுத்து சென்று விட்டனர். மறுபடியும் சில நாட்கள் கழித்து இருந்த இடத்திற்கே விநாயகர் வந்துவிட்டார். இதுபோல அடிக்கடி நடைபெற்றது. அதனால் கோவில் நிர்வாகிகள் இந்த பெரிய விநாயகரை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு இப்போது வருகிறார்கள். பெத்தாட்சி அம்மா நினைவாகவும் பெரிய அளவில் ஆட்சி புரிபவராகவும் இருப்பதினாலே விநாயகர் பெத்தாட்சி விநாயகர் என்னும் பெயரை பெற்றுவிட்டார். தேனி மக்கள் எந்த செயலை தொடங்கினாலும் இந்த பெத்தாட்சி விநாயகரை வழிபட்ட பிறகே தொடங்குவார்கள். ஐயப்பன் கோவிலுக்கு யாத்திரை மேற்கொள்வோர் இங்குதான் மாலை போட்டுக் கொள்வார்கள். புதிய வாகனங்களை இங்கு வைத்து பூஜித்த பின்னரே உபயோகிக்க தொடங்குவார்கள். தலவிருட்சமாக வன்னி மரமும் வில்வ மரமும் உள்ளன. வன்னி மரத்தடியில் நாகர் சன்னதி அமைந்துள்ளது. மார்கழி மற்றும் ஆடி மாதங்களில் விநாயகருக்கு அன்னாபிஷேகம், சொர்ண புஷ்பம், காய்கறிகள், தேங்காய்கள், வண்ண பூக்கள் அலங்காரம் செய்து மிக சிறப்பாக விழா நடத்துகிறார்கள். திங்கட்கிழமை தோறும் வாராந்திர பஜனை வழிபாடு நடைபெறும். பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்காக இங்கு வித்யா ஹோமம் நடத்தப்படுகிறது. கன்னி மூலையில் உள்ள சுயம்பு விநாயகருக்கே முதலில் பூஜை நடைபெறும். அதன் பிறகே கருவறையில் உள்ள பெத்தாட்சி விநாயகருக்கு பூஜை நடைபெறும். வைதீக முறைப்படி பூஜை நடைபெறுகிறது. கருவறையின் இடப்புறம் சோமாஸ்கந்தர் சன்னதி உள்ளது. இவருக்கு எதிரே நந்தி உள்ளது. எனவே இக்கோவில் சிவ குடும்ப கோவில் என்பார்கள். பிரதோஷ வழிபாடும் கார்த்திகை சோமவாரத்தில் 108 சங்காபிஷேகமும் நடைபெறும். வடக்கு சுற்றில் ஸ்ரீ ஆஞ்சநேயர் சன்னதி உள்ளது. அஞ்சனா தேவிக்கும் இங்கு சன்னதி உள்ளது. அஞ்சனா தேவிக்கும் அமாவாசை தோறும் அபிஷேகம் நடைபெறுகிறது. குழந்தைகளை பள்ளியில் சேர்க்கும் போது பாடப்புத்தகங்களை அஞ்சனா தேவியிடம் வைத்து பூஜை செய்வது இங்கு வழக்கம். கால பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமி நாளில் அபிஷேக ஆராதனை நடைபெறுகிறது. வடக்கு நோக்கியவாறு விஷ்ணு துர்க்கை, அருகே சரஸ்வதி சன்னதியும் உள்ளது. தேவகோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி, விஷ்ணு, பிரம்மா ஆகியோர் உள்ளனர். தொழில் சிறக்கவும், கல்வி வளர்ச்சிக்கும், திருமணப்பேறு, மகப்பேறு கிட்டிடவும் இங்கு வழிபடுகிறார்கள். நேர்த்திக்கடனாக விநாயகருக்கு அபிஷேக ஆராதனை செய்து வழிபடுகிறார்கள். விநாயகர் சதுர்த்தி, மீனாட்சி திருக்கல்யாணம், மார்கழி வைபவங்கள், மகாசிவராத்திரி, தேய்பிறை அஷ்டமி, சங்கடகர சதுர்த்தி, பிரதோஷம் போன்றவை இங்கு விழா நாட்கள். நாளும் நலம் பல அருளும். தேனி ஸ்ரீ பெத்தாட்சி விநாயகரை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக. ஓம் கம் கணபதியே நமஹ.